நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வறுமையில் இருக்கும் இளம் பெண்களை குறிவைத்து வெளிநாட்டில் இருந்து தங்க நகைகளை கடத்தி வர பெண்களை குருவியாக பயன்படுத்தும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் தருமபுரம் அருகே உள்ள சமத்துவபுரம் பகுதியில் வசித்து வருபவர் முகமது ஷர்மிளா. இவரது தாய் ஜெரீரா பேகம் வெளிநாட்டிற்கு சென்று அங்குள்ள நபர்கள் கொடுக்கும் தங்க நகைகள், பணம் மற்றும் பொருட்களை கொண்டு வந்து இந்தியாவில் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கொடுத்து அதன் மூலம் கமிஷன் பெற்றுக் கொள்ளும் குருவியாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. தாயை தொடர்ந்து அவரது மகளான முகமது ஷர்மிளாவும் குருவியாக செயல்பட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி இரவு புகாரி என்பவர் ஷர்மிளாவுக்கு போன் செய்து 4ஆம் தேதி இலங்கை செல்ல வேண்டும், திருச்சி விமான நிலையம் வந்துவிடுங்கள் என அழைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் ஷர்மிளாவும் திருச்சி விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஷர்மிளாவை போல மேலும் 3 பெண்கள் தங்கம் கடத்தி வர குருவியாக வந்துள்ளனர். அதன் பிறகு அனைவரும் விமானத்தில் இலங்கை சென்றபோது அங்குள்ள ஒரு நபர் ஷர்மிளாவை சந்தித்து இலங்கையில் இருந்து சென்னை செல்லும் விமானத்தில் ஒரு நபர் தங்க கட்டிகளை கொடுப்பார், அதனை வாங்கி சென்னை விமான நிலையத்திற்கு சென்று ஒரு நபரிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதையடுத்து மார்ச் 5ஆம் தேதி குறிப்பிட்ட நபரிடம் இருந்து தங்கத்தை பெற்றுக்கொண்ட ஷர்மிளா சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது விமான நிலையத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் பயந்து போன ஷர்மிளா தன்னிடம் இருந்த தங்க கட்டிகளை விமான நிலைய கழிவறையில் போட்டுவிட்டு உடனே வெளியே வந்து தனது ஊருக்கு பேருந்தில் ஏறி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. தங்க கட்டிகளை உரிய நபரிடம் சேர்க்காததால் ஆத்திரமடைந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த குருவிகளின் லீடர்ஸ் 4 பேர் ஷர்மிளா வீட்டுக்கு சென்று இலங்கையில் இருந்து வாங்கிய தங்க கட்டிகளை கொடுக்குமாறு பிரச்சனை செய்திருக்கிறார்கள். அதற்கு ஷர்மிளா அதிகாரிகள் சோதனை செய்ய வந்தபோது தங்க கட்டிகளை விமான நிலைய கழிவறையில் போட்டுவிட்டதாக கூறியுள்ளார். அதனை நம்பாத அந்த குருவி கும்பல் தொடர்ந்து ஷர்மிளாவை தங்க கட்டிகளை கொடுக்குமாறு தொந்தரவு செய்திருக்கிறது. இதனால் ஷர்மிளா என்ன செய்வது என தெரியாமல் மிகுந்த மனச்சோர்வுடன் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கலந்தர் அப்பாஸ், ஜவாஹீர், அப்துல் ஹாஜ், ஹைதர் அலி உள்ளிட்ட 11 பேர் கொண்ட கும்பல் திடீரென ஷர்மிளா வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறது. அப்போது ஷர்மிளாவிடம் இலங்கையில் இருந்து கொண்டு வந்த தங்கம் எங்கே என கேட்டு மிரட்டியும் ஆபாசமாக திட்டியும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மிகவும் பயந்து போன ஷர்மிளா வீட்டில் இருந்த துணி வெளுக்க பயன்படுத்தும் திரவத்தை குடித்து மயங்கி விழுந்திருக்கிறார். ஷர்மிளாவை மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஷர்மிளா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த அந்த 11 பேர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வறுமையில் இருக்கும் இளம் பெண்களை குறிவைத்து தங்கம் கடத்தி வர குருவியாக பயன்படுத்தி வரும் கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.